பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள்லையோ நாம் களி கூர்ந்து மகிழுவோம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாண்டவர் நம்மளை குறித்து இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லக்கூடுமா? நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படக்கூடுமா? இதுதான் இன்றைக்கு கேள்வி. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஏசாண்டவர் பிரமிக்கத்தக்க, ஆச்சரியப்படத்தக்க ஒரு விசுவாசத்தை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். அதுதான் அவருடைய நோக்கம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதனால இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாளின் சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு யார்கிட்ட பேசினாலும் அவங்க பிரச்சனைகளை பேசுறத பார்க்குறோம். மலை போல பிரச்சனை. ஐயோ, எங்கிட்ட எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களால் தாங்கவே முடியாது, அவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருக்கு அப்படிம்பாங்க. அநேக காரியங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இதே தான் பேசுறது நம்ம கேட்குறோம். பாருங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள், மலை போல பிரச்சனைகள், கடல் அளவு கடன், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை போதும். எவ்வளோ பெரிய கடன், கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வீடுகளில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்களானால், விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவீர்களானால் சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வார்த்தை அநேக அற்புதங்கள். பாருங்க, மத்தேயு 8வது அதிகாரத்தில் 100க்கு அதிபதியை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 100க்கு அதிபதி பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். பாருங்க, அவனுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுறான், வியாதிப்பட்டு. அவன் இயேசுவின் இடத்துல வர்றான், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். என் வேலைக்காரனுக்கு பயங்கரமான ஒரு வியாதி, நீங்க வந்து என்னோட வேலைக்காரனை நீங்க சொஸ்தமாக்குங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு 100க்கு அதிபதி என்ன சொல்றான்னு பாருங்க, 8வது வசனம். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. நீங்க என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு இப்படி ஒரு விசுவாசத்தை சொல்றான். அது ஆண்டவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அதுதான் 10வது வசனத்துல நம்ம வாசித்தது. 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு மரண அவஸ்தை, மரணம் ஏற்பட போகுது, அவன் செத்து போக போறான், அவ்வளோ ஒரு கொடிய வியாதி. அந்த வியாதியின் நேரத்துல இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்ற, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாமா. நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய பிரச்சனைகளை பெருசா எடுத்து காட்டுறோம். ஒரு சின்ன காரியம் நடந்தா கூட அதை ரொம்ப பெருசா எடுத்து பேசுறோம். பிரச்சனைகளை அப்படி நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி ரொம்ப பெருசா காட்டக்கூடாது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ பெரியவர், அதை தான் நம்ம பேசணும். பாருங்க, நம்மளுடைய காரியங்களை குறித்து, நம்மளுடைய கடன்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து நாம் பெருசா பேசணும் அப்படின்னா கர்த்தருடைய வல்லமையை நாம் அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் நம்மளுடைய காரியங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, பிரச்சனைக்கு இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்னு இன்றைக்கு ஏன் நமக்குள்ள ஒரு தவிப்பு, ஒரு பரபரப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு மகத்துவத்தை இன்னும் உணராதவர்களா இருக்கிறோம். அந்த வேலைக்காரன் பாருங்க, 100க்கு அதிபதி பாருங்க எப்படி விசுவாசிச்சிருக்கான். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், சுகமாயிரும் அப்படின்னு. நிறைய இடங்கள்ல நீங்க புதிய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏசாண்டவர் அப்படிதான். பிறவி குருடன் அப்படிதான். நீ போய் சிலோவாம் குளத்துல கழுவு, அவ்வளவுதான், சேத்த அப்பயும் அனுப்பிச்சு விட்டாரு. அவன் போய் கழுவுனா உடனே சொஸ்தமாயிட்டான்.
கை வழங்காம இருந்தவன கையை நீட்டுன்னாரு, ஒரே வார்த்தை கையை நீட்டிட்டான். செத்தவங்கள லாசருவே வெளியே வான்னாரு, ஒரே வார்த்தை லாசரு வெளியே வந்துட்டான். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்றார். இன்னொரு இன்சிடென்ட் கூட பார்க்கலாம் பாருங்க. இந்த இடத்துல கர்த்தர் அந்த விசுவாசத்தை ரொம்ப ஹானர் பண்றாரு. மத்தேயு 8வது அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க. மத்தேயு 8:13, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன அந்த நிமிஷத்துல வேலைக்காரன் அங்க சொஸ்தமாயிட்டான். பாருங்க, இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ மரண அவஸ்தைப்படுறேன், என்னுடைய பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து கர்த்தரிடத்துல உங்க பிரச்சனை பெருசுன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ கொடிதான பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை பத்தி எனக்கு தெரியாது, அதை விட உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு, உங்க வல்லமை மகா பெரியது, நீர் பெரிய தேவன், என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் என்னுடைய வியாதியை காட்டிலும் நீர் மகா பெரிய தேவன் அப்படின்னு நீங்க சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல உங்க காரியங்கள்ல நீங்க அற்புதங்களை காண்பீர்கள் பிரியமானவர்களே. இன்னொரு இன்சிடென்ட் கூட பார்ப்போம். மார்க் 5வது அதிகாரம் பாருங்க. அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு மரணத்திலிருந்து ஒரு விடுதலை பார்க்கிறோம். ஒரே வார்த்தை, 38வது வசனம், மார்க் 5:38, ஜெபாலே தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு, 39, உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். இப்ப பிள்ளை சாகல, அவன் நித்திரையாயிருக்கா, அவ தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றார். அடுத்தது ஒரே வார்த்தை தான் சொல்றாரு பாருங்க, 41வது வசனம். இன்றைக்கு நமக்கு தேவை கர்த்தர் சொன்ன வார்த்தை மட்டும்தான். நம்ம அழுதழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல, கர்த்தர் நம்ம பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்றாரு அதை கண்டுபிடிங்க. நீங்க உட்கார்ந்து 1 மணி நேரம் அழுகிறதுனாலயோ 40 நாள் உபவாசம் போடுறதுனாலயோ அதுல பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உங்கள் பிரச்சனையை குறித்து, உங்கள் தேவையை குறித்து, உங்கள் கடனை குறித்து இன்றைக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார், அந்த வார்த்தையை கண்டுபிடிங்க. அதுதான் உங்க பிரச்சனைக்கான முடிவு பிரியமானவர். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு விடுதலையே இல்லையான்னு யோசித்து இந்த செய்தியை ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். என்ன விதமான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னு கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைக்கு உங்களுடைய வார்த்தை என்ன? இது உங்களுடைய ஜெபமா இருக்கட்டும். இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைக்கு உங்க வார்த்தை என்ன? ஒரு வார்த்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. அவர் வேதத்திலிருந்து அவர் உங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற உங்களுடைய 1 மணி நேரம் ஜெபத்துல, அதிகாலை ஜெபத்துல நீங்க நம்பிக்கை வச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா காரியம் முக்கியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி. இப்ப 41வது வசனம் பாருங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பாருங்க, உங்க பிரச்சனை மரணமே ஏற்பட்டுருச்சுங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? தலித்தா கூமி, சிறு பெண்ணே எழுந்துரு. ஒரே வார்த்தை, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துருச்சு. மரணம் உயிர் வந்துருச்சு பாருங்க. மரணம் எங்க போச்சு? பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனை இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். பல காரியங்களை கடன் பிரச்சனைகளையும் குடும்ப கஷ்டங்களையும் நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய பிரச்சனைக்கு உங்க ஒரு வார்த்தையை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் சிறு பெண்ணை எழுந்திரு என்று அன்றைக்கு பேசின தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார், உங்க மத்தியில இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்க வீடுகள்ல அவர் உங்களுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர். உங்க சூழ்நிலைகள்ல அவர் பேசி உங்களை வழி நடத்தி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க பிரச்சனைக்கு ரட்சிப்பு உண்டாகும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஆமென், ஆமென், ஆமென்.